வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷாவை சந்திக்கும் ஆக்டர் விஜய். ஆமாங்க, கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய சிபிஐ ஆனது குறிவைக்கிறதா. இந்த தவேகாக்காரங்க காவல்துறை மீதும் திமுக மீதும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஏன் சிபிஐ விசாரணையில கூட காவல்துறையினுடைய சந்தேகத்துக்கிடமான செயல்பாடுகளும் திமுகவில் இருந்தவர்களுடைய மர்மமான செயல்பாடுகளும் தான் கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கான காரணம் என்று கூட சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தவேகாக்காரங்க யார் மீதெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்களையெல்லாம் ஒரே நாள் விசாரித்து விட்டு தவேகாக்காரங்களை மட்டுமே 4 நாள் உட்கார வச்சு விசாரித்தார்களாம். ஒவ்வொரு நிர்வாகி இடத்திலும் சரி 13 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கிறது. எங்கேயோ சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் விசாரிக்காம தவேகா நிர்வாகிகளை டெல்லிக்கு அழைத்து விசாரித்து இருக்கின்றார்கள். அங்க தவேகா நிர்வாகிகள் கிரில் ஆயிட்டாங்க, மொத்த பேரையும் வறுத்தெடுத்து இருக்கின்றார்கள் சிபிஐ அதிகாரிகள். அதனால விஜய முழுமையாக குறிவைக்கின்றார்கள் சிபிஐ அதிகாரிகள் என்ற விஷயமானது தெல்ல தெளிவாக தெரிந்து போச்சு. அதனால நம்ம அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி தமிழகம் வருகின்றார். அமித்ஷாவை நம்ம விஜய் அவர்கள் சந்திக்க போவதாக தகவல் தெரிவிக்கிறது. சரி, விஜய் அவர்கள் அமித்ஷாவை எதற்காக சந்திக்கின்றார் அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு முன்பாக நீங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு வரும்படியாக டெல்லி பாஜக நிர்பந்தம் அளிக்கிறதா. அதனால அமித்ஷாவை சந்தித்து தவேகாவுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, பாஜக கூட்டணியில வந்தா நாங்க எதிர்பார்ப்பதை நீங்க என்ன பூர்த்தி பண்ணியிருக்கீங்க, ஸோ பாஜகவுடைய திட்டம் என்ன அப்படின்னு அமித்ஷாவை சந்தித்து விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள போறாராம். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாஜகவுடன் சேர்வது திமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா, அதனால பாஜகவுடன் சேர்வது தவேகாவுக்கு பலமா இருக்கணும், ரெண்டாவது திமுகவுக்கு பலவீனமா இருக்கணும். அதனால பாஜக என்ன திட்டம் வச்சிருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 4ஆம் தேதியே நம்ம அமித்ஷா அவர்களை நம்ம விஜய் அவர்கள் சந்திப்பதாக ஒரு தகவல். ஆனா அமித்ஷா பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை சந்திப்பதை தவிர்க்கின்றாராம். வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக விஜய் அவர்கள் போடுகின்ற ஒரு நாடகம் என்று நம்ம அமித்ஷா அவர்கள் நினைக்கின்றாராம். அதனால விஜய நேரடியா சந்திக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். நான் இந்த வீடியோ எடுக்கின்ற நாள் வரைக்கும் விஜய் அவர்கள் அமித்ஷாவை சந்திப்பதற்கான நேரம் கேட்கவில்லை. ஆனா இணையதளத்துல விஜய் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க போறார் என்ற தகவல் மட்டும் அதிகமாக அடிபடுகிறதாம். இந்த செய்தியை யாரா பாத்தீங்கன்னா வெளியே கலப்பி விடுறது அப்படின்னு பாஜக காரங்க தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் விஜய் சந்திக்கிறாரோ இல்லையோ, ஆனால் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நம்ம அமித்ஷா அவர்களை கண்டிப்பாக சந்திப்பதாக தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியே சந்திக்கல, பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. ஆனா விஜய் அவர்கள் சந்திக்கிறாருன்னு சொல்றேன், இல்ல விஜய் சார்பில் ஒரு வழக்கறிஞர் சந்திக்கிறாருன்னு சொல்றேன், எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுகின்ற போது விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று பாஜக நினைப்பது என்னவோ உண்மைதானுங்க. அதனால பாஜக திட்டம் பற்றி தவேகால் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகியும் வழக்கறிஞரும் ஒருவர் போய் அமித்ஷாவை சந்திக்க போவதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. நிச்சயமாக திருச்சியில நம்முடைய தவேகா சார்பில் போகின்ற வழக்கறிஞர் கண்டிப்பா சந்திப்பாரு, அந்த தகவல் வெளியாகும், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி தவேகாவை கரூர் சம்பவத்தின் மூலமாக காப்பாற்றி விட்டாரோ, அதே மாதிரி இந்த சிபிஐ விசாரணையிலிருந்து விஜய் அவர்கள் தப்பிக்கிற வரைக்கும் விஜயனுடைய நிர்வாகிகள் பாஜகவினரை அடிக்கடி போய் சந்திப்பாங்க. பாஜகவினரே நம்புகின்ற அளவுக்கு கூட்டணிக்கு விஜய் வந்துட்டார் என்ற லெவலுக்கு பில்டப் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில அந்த வழக்கு கொஞ்சம் நீர்த்து போகின்ற அளவுக்கு வந்த உடனே நாங்க யார் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னு பாஜக சார்பிலும் சொல்றாங்க, அதிமுக சார்பிலும் சொல்றாங்க. ஏன்னா விஜயே திமுகவுடைய பி டீம் தான். இந்த முறை திமுக ஜெயிக்க வைக்காம அவருடைய அசைன்மெண்ட் முடிவடையாது. பிறகு அதாவது 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேண்டுமானால் பாஜகவுடன் கைகோர்க்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நிச்சயமாக 2026 அவர் கைகோர்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க.
ஆனால் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக மட்டும்தான் விஜய் தரப்பிலிருந்து ஒரு வழக்கறிஞர் போய் திருச்சியில் நம்ம அமித்ஷாவை சந்திக்க போறார் என்பது அதிகாரப்பூர்வமாக பாஜக காரங்க சொல்லுகின்ற ஒரு தகவலா இருக்கிறது. ஆனா விஜய்க்கு அவ்வளோ பெரிய நெருக்கடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, விஜய்க்கு பெரிய நெருக்கடி தான் வந்திருக்கிறது. ஏன்னா விஜய யாரும் நிர்பந்திக்க முடியாது. இப்போ புசி ஆனந்த் இருக்கிறாரு, ஆது அர்ஜுனா இருக்கிறாரு, நிர்மல்குமார் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஏன்பா நம்ம கரூருக்கு போக வேண்டாம்பா, அங்க கூட்டம் அதிகரித்து போச்சாம்பா, நாம திரும்பி போயிடலாம்பா அப்படின்னு சொன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த நிர்வாகி சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டு திரும்பி போகின்ற ஆளே இல்லையாமே. அதனால விஜய் எடுக்கின்ற முடிவு விஜயே சொந்தமா எடுக்கின்ற முடிவு தானா. இந்த விஷயத்தை யாரா சொல்லியிருக்கிறாங்க, சிபிஐ கிட்ட அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது விஜய்க்கு வாகனம் ஓட்டின விஜயனுடைய டிரைவர் விஜயகுமார் அவர்கள் தான் இந்த உண்மையை கக்கி இருக்கிறாரு. நாம ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்தோம், இருந்தாலும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். சிபிஐ ஆனது நம்ம விஜய் அவருடைய டிரைவர் கிட்ட வந்து கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க வாகனத்தை சுத்தி பெரும் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, அந்த கூட்டத்தை தாண்டி வாகனத்தை முன்னோக்கி செல்லுமாறு விஜய்க்கு யாரு உத்தரவிட்டது? இல்ல தொடர்ந்து வாகனத்தை நீங்க ஓட்டுனீங்களே, அந்த வாகனம் தொடர்ந்து கரூரை நோக்கி போயிட்டே இருக்கட்டும், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வாகனத்தை ஓட்ட சொல்லி உங்களுக்கு யார் உத்தரவிட்டது? விஜயா? இல்ல பிரச்சனை இல்ல சமாளிச்சுக்கலாம், நீங்க வாகனத்தை ஓட்டிட்டு வாங்க என்று காவல்துறை சொல்லிச்சா? யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் விஜயகுமார் கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா காவல்துறை தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிச்சுக்கலாம், நீங்க சீக்கிரம் பிரச்சார கூட்டத்துக்கு வந்துடுங்க, வாகனத்தை வேகமா ஓட்டிட்டு வாங்க, உங்களை பின்தொடர்கின்றவர்களை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப போக சொல்லுங்க அப்படின்னு காவல்துறையினர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதனால தான் நாங்க வாகனத்தை விரைவாக ஓட்டிக்கிட்டு கரூரை நோக்கி வந்தோம். கூட்டம் அதிகமா இருக்குது என்று தெரிந்தாலோ, அங்க அசம்பாவிதம் நடக்கிறது, மயக்கமடைகள் தெரிந்தாலோ விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தை முடிச்சிட்டு பாதியிலே திரும்பி போயிருப்பாரு. காவல்துறையினர் தான் விரைவா வாங்க அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னு தவேகாக்காரங்க போய் சிபிஐ கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது உண்மையா பொய்யா என்ற விஷயத்த சிபிஐ அதிகாரிகள் வந்து டிரைவர் கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த டிரைவர் தான் விஜய் பற்றியான எல்லா விஷயங்களையும் போட்டு உடைச்சிருக்கின்றார். அதனால இந்த கரூர் சம்பவம் முழுக்க விஜயால தான் நடந்தது என்பதனால விஜய சிபிஐ அதிகாரிகள் குறிவைக்கின்றார்களாம். அது மட்டும் கிடையாது, தவேகா நிர்வாகிகள் வந்து சிபிஐ அலுவலகத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க எழுத்துப்பூர்வமாக நாங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. எழுத்துப்பூர்வமாக பதிலளித்திருக்கின்றார்கள். பிறகு சில கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி டிக் பண்ற மாதிரி கொடுத்த கேள்வியை பார்த்து தவேகா நிர்வாகிகள் அசந்து போயிருக்காங்க. எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா, நோ எஸ், எது சொன்னாலும் சரி இந்த கரூர் சம்பவ வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா தவேகாக்காரங்க சிக்கிறாங்க. அதனால பல கேள்விகளுக்கு குழப்பமான பதில் அளிச்சிருக்கின்றார்களாம். அதுவே வந்து தவேகா நிர்வாகிகள் சிபிஐ கிட்ட சிக்கிறதுக்கான ஆதாரமாக அமைந்து போய் இருக்கிறதாம். அது மட்டும் இல்ல, நம்ம விஜயுடைய வாகனத்தை பொறுத்த வரைக்கும் சாலையினுடைய எதிர் திசையில நிறுத்திட்டாராம். அதுவே கூட்ட நெரிசலுக்கு இன்னொரு பெரிய வழிவகை செய்திருக்கிறதாம். ஸோ வாகனத்தை எதிர் திசையில நிறுத்த சொன்னது காவல்துறையினரா இல்ல விஜயா அப்படின்னு டிரைவர் விஜயகுமார் கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா வாகனங்கள் பிரிந்து செல்வதற்கான வழியே வந்து இடதுபுறம் தான் இருக்குதாம். அந்த வழியை விஜயுடைய வாகனம் தடுத்து நிறுத்திடுச்சான். அதனால கூட்டம் நேரா கரூர்ல கூட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா, அங்கதான் போக வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. ஸோ அதனால கூட்டம் கூடுவதற்கு விஜய் காரணமா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, கூட்டத்துக்குள்ள வாகனம் உள்ள போச்சு இல்லையா, அப்படி வாகனத்தை உள்ள போச்சுனது ஆதவ அர்ஜுனாவா இல்ல விஜயா இல்ல காவல்துறையினரா, இந்த கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்துல டிரைவர் தான் விஜய மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது விஜய்க்கு தான் சம்மன் வரப்போகுது. அதனால நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் விஜய மாட்டி விட்டுரும்னா கட்சி க்ளோஸு அப்படின்னால என்னென்னவோ மழுப்ப பார்த்துருக்காங்க. ஆனால் சிபிஐ கேள்வியிலிருந்து இவங்களால தப்பிக்கவே முடியல. ரெண்டாவது, விஜய் மற்றும் நிர்வாகிகள் இவங்களையே வந்து டார்கெட் பண்ற மாதிரியே இருக்கிறதா சிபிஐ. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கூட்ட நெரிசலுக்கான காரணம் வந்து காவல்துறையினர் தான் அப்படின்றதுக்கு எங்கெங்கெல்லாம் காவல்துறையினர் என்னென்ன காஷன் கொடுத்தாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து காவல்துறையானது பிரச்சனை பண்ணிச்சு,
காவல்துறையினுடைய தவறு எந்தெந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒட்டு மொத்தமாக வீடியோ புட்டேஜா கொண்டு போய் கொடுத்திருக்கிறாராம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளியே வந்து கூட சொன்னாருங்களே, என்ன சொன்னாரு, பிரேம் பை பிரேமா வந்து நாங்க காவல்துறை தவறுகளை வந்து சிபிஐ கிட்ட விலக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சிபிஐ பொறுத்த வரைக்கும் தவேகா நிர்வாகிகள் அளித்த எந்த ஒரு பதிலும் ஏற்றுக்கொள்ளவில்லையாம். சோ விஜயை நோக்கி விசாரணை நகர்வதனால அமித்ஷாவை சந்திப்பதை தவிர வேற வழியே இல்லை என்பதனால் ரகசியமாக ஓட்டல விஜயே சந்தித்தாலும் வியப்புக்குரியதில்லை. ஆனா வெளிப்படையாக விஜய் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் போய் அங்க சந்தித்தாலும் விழப்புக்குரியதில்லை. ஆனா அமித்ஷாவை சந்திப்பதற்கு தவேகா சார்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் தான் அனுமதி கேட்டிருக்கிறார். அந்த அனுமதி தரப்படுமா என்பது பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் களத்துல கரூர் சம்பவமானது விஜய முடக்குவதற்காக திமுக போட்ட பிளானு அப்படின்னு சொன்னாலும் கடைசியில தவேகா அதுல சிக்கி சின்ன பின்னம் ஆகியிருக்கிறது. ஸோ மொத்தத்துல என்டிஏ கூட்டணிக்கு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், விஜய் அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்ற மாதிரி, ஒன்று அவர் துணை முதலமைச்சர், 2வது எதிர்கட்சி தலைவர். ஏன்னா கட்சி தொடங்கின முதல் வருஷத்திலேயே வந்து இவ்வளோ உயரத்தை அடைந்தது அரசியல் களத்துல சமீப காலத்துல யாருமே இல்லை. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்படி துணை முதலமைச்சராக இருந்தாரோ, அரசாங்கத்தை எப்படி கொண்டுகிட்டு போனாரோ, கட்சியை எப்படி டேக் ஓவர் பண்ணாரோ, கட்சியை எப்படி வளர்த்தாரோ, அதே மாதிரி தவேகாவை வளர்ப்பதற்கான பிரைட்டான வாய்ப்பு இருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியில நின்றாலும் ஒத்த எம்எல்ஏ இல்லை என்றால் விஜய் அவர்கள் அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கணும், இந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிறகு முதல் நாள்ல இருந்தே வந்து விஜய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு விஜய் அவர்கள் எங்கேயாவது கூட்டணி வைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் மட்டும்தான் இருக்கும். அதனால இப்ப இருக்கின்ற மதிப்பு தேர்தலுக்கு பிறகு விஜய்க்கு இருக்கவே இருக்காது. இன்னைக்கு விஜயுடன் வந்து அண்ணா 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 என்று குவிந்து கொண்டு விஜயை தூக்கி நிறுத்தக்கூடிய எந்த ஒரு தவேகா தொண்டரும் விஜய் பின்னாடி இருக்க மாட்டாங்க. 2வது ஒரு விஷயம், இன்னைக்கு விஜய் பின்னாடி டிஆர்பிக்காக ஓடுகின்ற எந்த ஊடகமும் சரி விஜய் பின்னாடி ஓட மாட்டாங்க. அதனால கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு விஜய் அவர்களால இவ்வளவு குறுகிய காலத்துல எட்ட முடியாத உயரத்தை அதிமுகவும் பாஜகவும் தர காத்திருக்கிறது. அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு என்டிஏ கூட்டணிக்கு வருவதுதான் சரியா இருக்கும் என்று நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு. அவர் கடைசியா சொல்லி முடிக்கின்ற போது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தை தீவிரமாக கண்காணிக்கின்றார். 2வது ஒவ்வொரு நிகழ்வையும் கூர்ந்து கவனிக்கின்றார். ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைத்திருக்கின்றார். அதனால கள நிலவரம் என்ன என்பதை பற்றி விஜய்க்கு நன்றாக தெரியும். ஆனா அவரு நிச்சயமாக இந்த தேர்தலில் சொதப்ப மாட்டார். என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அவருடைய தலைவிதியை அவரே நிர்ணயிக்க வேண்டியதுதான். ஏன்னா ஒரு செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு 234 தொகுதியிலும் நம்முடைய விஜய் அவர்களால் போட்டி போட முடியாது. கரூர் வழக்கானது நிச்சயமா நம்ம விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல இல்லை ஏதாவது ஒரு பகுதியில பெரும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு 100% இருக்கிறது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்துல சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவாரா, இல்ல மற்ற கட்சிகள் மாதிரி களத்துல இறங்கி பிரச்சாரத்துக்கு போவாரா, இதெல்லாம் விஜயுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய சம்பவம். ஏன்னா இன்னும் விஜய் அவர்களுக்கு சம்மனே அனுப்பல. இதுவரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய எல்லாருடைய கருத்துக்களையும் எல்லா சாட்சியினுடைய பதிலையும் தீர அலசி ஆராய்ந்து விட்டு கடைசியில எல்லாருடைய பதிலையும் சரிபார்ப்பதற்காக விஜயை அழைப்பார்களாம். அப்படி விஜயை அழைக்கின்ற போது இப்ப தவேகா நிர்வாகிகள் 4 நாட்கள் ஆஜரானார்கள். குறைந்தபட்சம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 10 நாளாவது ஆஜராவதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா. இப்படி 10 நாள் டெல்லிக்கும் சென்னைக்கும் அலைந்தார் என்றால் அப்புறம் விஜய் பிரச்சாரத்துக்கு போகாம இல்ல மக்களை சந்திக்காம தேர்தல் எப்படி எதிர்கொள்வாரு? உங்க எல்லாருக்கும் தெரியும், சிபிஐ விசாரணைக்கு போய் தெளிவான மனநிலையில வெளியே வந்தவன் யாருமே இருக்க மாட்டான். மன உளைச்சலும் மன அழுத்தமும் நிச்சயமா இருக்கும். ஒரு பக்கம் விசாரணை, ஒரு பக்கம் தேர்தல், இன்னொரு பக்கம் கட்சி நிர்வாகிகள், தொகுதி உடன்பாடுகள், வேட்பாளர் யார் என்பதை பற்றியான ஆலோசனை, இப்படி பல்வேறுபட்ட அழுத்தங்களுடன் சிபிஐ அழுத்தமும் கூடிச்சுன்னு வச்சுங்களேன், அது விஜயை சுத்தமா சிதைத்து விடும். அதே மாதிரி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும்
எங்கெல்லாம் முக்கியமான கூட்டம் போடணும், இல்லை நம்ம முக்கியமாக எங்கே ரோட் ஷோ நடத்த போகிறோம் அப்படின்னு எந்த நாளை குறித்திருக்கின்றாரோ அந்த நாளுக்கு அருகாமையிலே வந்து சிபிஐ ஆனது விசாரணைக்கு அழைக்கும். இதுக்கு பின்னாடி எல்லாம் அரசியல் இருக்குது, எல்லாம் தெரியும் தான். அந்த மாதிரியான பல்வேறுபட்ட தடங்கல்களும் மன உளைச்சல்களும் விஜய்க்கு வந்து சேரும். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டாக தான் காய்களை நகர்த்துகின்றார் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் பாஜகவுடன் நெருக்கத்தில் இருக்கணும், அப்படி இல்லையா கூட்டணியில் சேரணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எப்போதுமே கடைபிடிக்கும். என்ன விஷயம் என்று கேட்டீங்கன்னா, அரசியலை தாண்டி மறைமுகமாக பாஜகவுடன் அவ்வளவு நெருக்கமா இருப்பாங்க. பாஜகவுக்கு என்ன வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்வாங்க திரைமறைவுக்கு பின்னால. அந்த மாதிரி இப்போ தவேகாவும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு சாமரம் வீசுகின்ற அளவுக்கு களத்துல இறங்க போகுது. மறைமுகமாக பாஜக என்ன விரும்புதோ அதை கண்டிப்பாக தவேகா செய்யும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. அதனால பாஜகவை கொஞ்சம் சாந்திப்படுத்த முடியும் அப்படின்றது எல்லாருடைய கருத்து. ஆனால் சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க, திமுகவுடன் பாஜக நெருக்கமா இருக்குதுன்னா அதுக்கு வேற காரணங்க. ஏன்னா திமுக இடம் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 22 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சந்திரபாபு நாயுடு இல்லை நிதிஷ்குமார் யாராவது ஒருத்தர் கடைசி நேரத்தில் மக்கர் பண்ணாங்கன்னா இந்த 22 எம்பிக்களும் பாஜகவுக்கு பயன்படுவார்கள். அதனால திரைக்கு மறைவில் திமுகவுக்கு எல்லாமும் செஞ்சு தருகின்றார்கள் பாஜகவினர். ஆனா விஜய்க்கு என்ன இருக்குது? ஏன் விஜய் வந்து காப்பாற்ற போறாங்க? திரைமறைவில் பாஜக வந்து விஜயுடன் கூட்டணி வச்சிருந்தா என்ன லாபம் இருக்குது? அதனால வெளிப்படையா கூட்டணிக்கு வரையா என்ற விஷயத்தை தான் கூப்பிடுவாங்க, அழுத்தம் கொடுப்பாங்க. ஸோ மொத்தத்தில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவெடுக்க போறாரு? விஜயே நேரடியாக சந்திக்க போறாரா 4ஆம் தேதி? அரசியல் களத்தில் பிரளயம் ஏற்பட போதா, இல்லை அவங்க சார்பில் அமித்ஷாவை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் மட்டும் சந்திக்க போறாரா? வழக்கறிஞர் விஜய்க்கு பாசிட்டிவான தகவலை தெரிவிப்பாரா, இல்லை விஜய் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு நம்ம பாஜக திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறதா? ஸோ எல்லாவற்றையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்பாக கருத்தை சொல்லுங்க. நன்றி.